இந்த துறை என்பது மக்களுக்காக நிச்சயமாக எங்கள் 5 ஆண்டு காலத்தில் மிக மனநிறைவோடு இருக்கிறோம். தளபதி அவர்கள் பார்த்த துறை எங்களிடம் தந்தபோது அதை அவர் சொன்னபடியே நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவோடு இருக்கிறது. இவ்வளவு பணிகள் நடந்திருக்கிறது. எப்படி 2011 கணக்கெடுப்பின்படி 41% தான் நகரத்தில் இருக்கிற வாக்காளர்கள் பொதுமக்கள். இப்போது நகரத்தில் இருக்கிற மக்களுடைய கணக்கெடுப்பு 60% நகரத்திற்கு வந்து விட்டது. இந்தியாவிலே 100க்கும் மேற்பட்ட பெரிய நகரங்கள் இருப்பது நம்ம தமிழ்நாட்டில் தான். நகரங்கள் இருக்கிற போது 60% மக்களுக்கு தேவையான திட்டங்களை உண்டாக்க வேண்டும். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தினந்தோறும் வந்து செல்கிறார்கள் நகரத்திற்கு 10% இருக்கு. 70% மக்கள் நகரத்தில் வருகிறார்கள். குடிக்க தண்ணீர் தர வேண்டும், நடக்க ரோடு தர வேண்டும், போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும், அவர்களுக்கு பொழுதுபோக்கு அமர்வதற்கு இடம் தர வேண்டும். இவ்வளவு செய்கிற ஒரு துறையாக இந்த துறை இருக்க வேண்டும். அதற்கான நிதியை இன்னும் அதிகமாக இப்போது 29,000 கோடி சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்னும் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த துறையில் மக்கள் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 60% மக்கள் நகரத்தில் தான் இருக்கிறார்கள். ஒரு ஆட்சிக்கு அல்லது ஒரு வெளியூரிலிருந்து வருகிறார் என்று சொன்னால் முதலிலே தென்படுவது நகரங்கள் தான். அந்த நகரத்தில் இருக்கிற வசதிகள் அதை வைத்து தான் நாட்டையே அவர்கள் பார்ப்பார்கள். எனவே தான் அப்படிப்பட்ட நல்ல நகராட்சியாக தலைவராக நம்முடைய மேயர் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சராக இருந்து வழிநடத்திய துறையிலே நாங்கள் பணியாற்ற எங்களை அனுமதித்ததே எனக்கு பெரிய நன்றி. அவரை இந்த நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம். என இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி. மாண்பு உறுப்பினர் மா விஜய் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். சபையோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வணங்கும் தெய்வம் மதுரை மீனாட்சி, சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மற்றும் பாப்பாவட்டி அருள்மிகு ஒச்சாண்டம்மன், கருமாத்தூர் இருக்கும் 42 தெய்வங்களும் அனைத்து குலதெய்வங்களையும் வணங்கி என்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கும் எனது தந்தை சித்தர் மகாலிங்க சுவாமியை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். கன்னிப்பேச்சு. மேலும் கொள்கை தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் அவர்களை போற்றி வணங்கி அவர்களோட கொள்கையும் அவர்களோட வழிபாடும் அவர்களோட வழியிலும் எப்பொழுதும் நடப்போம் என்றும், அதே போல் 2026 தேர்தலில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த எனது தொகுதி மக்களுக்கு அவர்கள் பாதத்தில் விழுந்து இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டசபைக்கு அனுப்பியதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னோடு துணை நின்று இந்த வெற்றிக்கு வழிவகுத்த எனது தாய் மற்றும் மனைவி குடும்பத்தார்கள் மற்றும் எதையும் பார்த்து கொள்வோம் என்ற மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும், மகளிர் அணி, சார்பு அணி மற்றும் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தேர்தலில் ஒரு போர் என்றே சொல்லலாம். அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போர் என்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.